என்னாச்சு அனுமா? அப்பா, நான் லைப்ரரி போல, வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைப்ரரிக்கு போயே ஆகணும்னு சொன்னேன். இல்லப்பா, சூர்யா சார் தந்த புக்கே போதும், அதை வச்சு நான் படிச்சுக்கிறேன். இதே தானே நானும் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். என்ன அனுமா மாற்றி மாற்றி பேசுகிற? கவனம் எங்கேயோ செதறுது. நல்லதில்லை இது. ஒழுங்காக பரீட்சைக்கு படிக்கணும். புஷ்பா, நான் கடைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். இந்த ஒரு போன் வரவும் லைப்ரரி போலன்னு சொல்லிட்டியே, அப்போ யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டாங்களா? ம் என்ன படிக்கிறீங்களோ என்னவோ, எப்பயும் ஒரு போனும் கையுமா தாண்டி அலையுறீங்க. இதெல்லாம் நேத்தே பேசி வச்சுக்க மாட்டீங்களா? காலையிலே டிபனை கூடன்னு உயிரை வாங்க வேண்டியது, இப்ப நான் போல இங்கே படிச்சுக்கிறேன்னு மாத்தி பேச வேண்டியது. புஷ்பா, அவ போகலன்னா விட. எப்படி இருந்தாலும் நீ டிஃபன் செய்ய தானே போற. எக்ஸ்ட்ரா வேலை ஒன்றும் செஞ்சில்லையே. வாசுப்பு, என்ன கேள்வி கேட்கறதுனா கேள்வி எல்லாம் அப்படி அறிவு மாதிரி கொட்டுமே. ஜபான், தேவையில்லாம அவகிட்ட எதுவும் பேசாத. அனுமா, நீ அவ சொல்றது எதுவும் காதில் போட்டுக்காத. கவனம் ஃபுல்லாக படிப்பில் தான் இருக்கணும். ம், நான் வரேன். கவனமாக படி. வரேன். Sir, it's getting severe, sir. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. I can manage, sir. ஆபீஸ்ல இருக்கும்போது சும்மா இருக்க கூடாதுங்கிறது நம்ம கம்பெனி ரூல்ஸா? Sir, sorry, I don't get you. நதிங் மீரா. அடுத்த மீட்டிங் அப்டேட் என்ன? I should be prepared. Investors returns பத்தி No, மீராஜி. ப்ளீஸ் கேன்சல் ஆல் மீட்டிங்ஸ். சாருக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வேண்டாம். ஓகே? கரெக்ட் பங்கஜ். I too feel the same. Sir, இந்த மீட்டிங் எல்லாம் இன்னொரு நாள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். You please take rest. மீரா, நத்திங். மத்தியானமே டாக்டரை போய் பார்த்தாச்சு. டேப்லெட்டும் சாப்பிட்டாச்சு. I am better now. Sir, ஆனா இப்படி இரும்புறீங்களே சார். It's very horrible to see you like this. 2 நாள்ல சரியாடும் மீரா. அப்ப அதுக்கப்புறம் மீட்டிங் வச்சுக்கலாம். இல்லனா மீட்டிங் எல்லாமே மீராஜி ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இவ்ளோ இருமலோட நீங்க மீட்டிங் போறத என்னால அலோ பண்ண முடியாது சார். ஹலோ, நான் பங்கஜ் பேசுறேன். இல்ல சார் பிஸியா இருக்கிறாங்க. எல்லா மீட்டிங் இன்னைக்கு கேன்சல் பண்ணுங்க. மீராஜி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. பங்கஜ். No, sir. What Pankaj said is perfectly fine, sir. It's okay.
அதுக்குள்ள மணி 7 ஆயிடுச்சா? சூர்யா சார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் கால் பண்ணி பேசுறேன். ஹலோ. ஹலோ சார், இப்ப எப்படி இருக்கீங்க? நான் பங்கஜ் பேசுறேன். பங்கஜ் சார், சூர்யா சார் இல்லையா? இருக்காங்க, ஆனா அவரால் இப்ப பேச முடியாது. இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு, அதோட தொண்டை வலி வேற. வேற ஏதாவது சொல்லணுமா? சூர்யா சாருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன். டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? சார் ஏதாவது டேப்லெட் போட்டாரா? அவரை பார்த்துக்க இங்க ஆட்கள் இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் அப்புறம் பேசுறேன். யாரு? ஏதோ ராங் நம்பர். ராங் நம்பர் கூட இவ்வளவு நேரம் பேசுவியா? அனுதானே? அனுனா உங்ககிட்ட தரமாட்டனா? நீ தரமாட்ட, அதான் கேட்டேன். எனையாளும் எஜமானே, எனையாளும் எஜமானே, ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும். அம்மா, சூர்யா சாருக்கு இருமல் ரொம்ப ஹெவியா இருக்குமா? ஐயோ, அப்படியா? என்ன செஞ்சா சரியாகுமா? இஞ்சி டீ 4 தடவை வச்சு குடிக்க சொல்லு. நானே ஆபீஸ்க்கு போய் போட்டு கொடுத்துட்டு வரட்டுமா? இந்த நேரத்துலயா? என்னடி சொல்ற? நானே போய் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. நீ போய் எதுக்கு போட்டு தரணும்? போன்ல சொன்னா பத்தாதா? அதுவும் இல்லாம அவ்வளோ பெரிய ஆபீஸ்ல அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? போன்ல சொன்னா சரின்னு சொல்வாரு, ஆனா குடிக்க மாட்டாருமா. இப்ப பேசும்போது நீ இரும்பல் சத்தத்தை கேட்டிருந்தீனா நீயே சொல்லிருப்ப, உடனே போய் போட்டு கொடுத்துட்டு வான்னு. பாவமா. அவ்வளோ இருமலா? டாக்டர்கிட்ட காமிக்கலையா? தெரியலமா, அதான் ஒரு தடவை போயிட்டு வந்துடலான்னு. சூர்யா சார் என் படிப்பு மேல, நம்ம வீட்டு மேல, என் வேலை மேல எவ்வளவு அக்கறை காட்டுறாரு. நாம இத கூட செய்யலன்னா நல்லாவா இருக்கும்? நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா. உங்க அப்பா இன்னும் வரலடி. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. அம்மா, இஞ்சி டீ எப்படிமா போடுறது? இரு, நானே எல்லாம் எடுத்துறேன். நானும் கூட வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா, நான் போயிட்டு உடனே வந்துருவேன். ஐயோ, நீ வேறடி. இந்த நேரத்துல உன்னை தனியா அமிச்சிட்டு சுப்பு கிட்ட யார் திட்டு வாங்குறது? நீ ரம்யா கூட்டிட்டு போ. அவ படிச்சிட்டு இருப்பாமா, நான் வேணா சம்பத்தை கூட்டிட்டு போறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சுப்பு வந்தா என்ன சொல்லுமோன்னு எனக்கு யோசனையா தான் இருக்கு. ஆனா சூர்யா சார் நினைச்சா பாவமா தான் இருக்கு. இரு வரேன். இந்தா, இதுல இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே இருக்கு. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அப்படியே திரும்பி வரும்போது இந்த பைய டப்பால மறக்காம எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஓகே சரியா? போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வா. சாரி சம்பத், இந்த நேரத்துல ஹெல்ப் கேட்டதுக்கு. பரவாயில்ல அனு, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல. எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த ஹெல்மெட் போட்டுக்கோ.
நீ போயிட்டு வானு, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஐயோ வேண்டாம் சம்பத், நான் வர லேட் ஆகும், நீ கிளம்பு. லேட் ஆனா நீ எப்படி தனியா வருவ? அதெல்லாம் நான் வந்துருவேன், நீ கிளம்பு. வேணும்னா நீ கிளம்பும் போது ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி ஓகே சம்பத், பாய். பாய். அண்ணா இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு மேடம்? இந்த பக்கம் வாங்கண்ணா. நான் டீ போட்டு தரேன் மேடம். அண்ணா நீங்க ஒரு டீல இவ்வளவு சேர்க்கணுமா? நான் டீ தூளும் சர்க்கரையும் தவிர வேற எதையும் சேர்த்தது இல்ல மேடம். இது வேற டீ எஃப்எம். அந்த கப் அண்ட் சாசர் எடுங்க. மேடம் சாருக்கு நான் டீ கொண்டு போறேன், நீங்க ஒரு டம்ளர்ல வெந்நீர் மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். சார் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சாச்சு. அந்த ஃபைல் என்னை தாண்டி தான் ப்ராசஸ் ஆகணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே சார், நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சார் அனு, நீ என்ன இங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஐயோ இவ்ளோ இருந்துறீங்க, உங்க குரலே மாறி போயிருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? எக்ஸாம் நேரத்துல படிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார்கிட்டயும் கேட்காம கொள்ளாம நீ பாட்டுக்கு வந்துருவியா? சார் நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டோம், இருமல் மட்டும் குறையலன்னு பங்கஜ் சார் தான் சொன்னாரு. ஆனா பங்கஜ் சார் வர சொல்லல, நானா தான் வந்தேன். சார் உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி கூட இருக்கா? அனு, தலைவலி இது வரைக்கும் இல்லை, இனிமே வரலாம். பங்கஜ் சார் உங்களுக்கும் ஒரு டீ கொண்டு வரவா? நான் கஷாயம் எல்லாம் குடிக்கிறது இல்லை. ஆமா, வீட்ல இருந்தே இதை போட்டு கொண்டு வந்துட்டீங்களா அனு மேடம்? இல்ல சார், இங்க வந்து நானே போட்டேன். இத குடுக்க நீ இவ்வளவு தூரம் வரணுமா? எஃப்எம் இல்லையா? சார் ஒரு தடவை இந்த டீயை குடிச்சு பாருங்க, ஜஸ்ட் அரை மணி நேரத்துல உங்க இரும்பெல்லாம் மாயமா மறைஞ்சிரும். அதுல மாத்திரையும் போட்டிருக்கீங்களா அனு மேடம்? பங்கஜ் சார் எடுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். அதை வச்சுட்டு நீ இங்க இருந்து முதல்ல கிளம்ப. எக்ஸாம் சமயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாத. சார் நான் ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணல சார், காலையில இருந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். போன்ல உங்க இரும்பல கேட்டு பொறுக்காம தான் சார் இங்க வந்தேன். அதுவும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இரும்பலுக்கு ஸ்பெஷல் டீ எப்படி போடுறதுன்னு அவங்களே சொல்லியும் அனுப்புனாங்க. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு இல்ல அனு. டாக்டர் வந்து பார்த்தாரு, நானும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஐயோ 2 நாளா? ஐயோ சார் இதெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். எக்ஸாக்ட்லி அனு மேடம், முளையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். இப்ப கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சார் இப்போ ஒன்னும் லேட் ஆகல சார்,
இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. குடிங்க சார். ஐயோ சார், சூடா இருக்கு. சார், இப்போ தொண்டைக்கு எதமா இருக்கா? ஆமா, எதமா தான் இருக்கு. கை மருந்து சார் இது. என்ன இருமல் வந்தாலும் இந்த டீயை சாப்பிட்டா போதும், எல்லாம் பறந்து போயிடும். இன்னொரு கப் சாப்பிடுறீங்களா? இல்ல, போதும். ரொம்ப சாப்பிட்டா வயிறு புண்ணாயிடும். சார், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நமக்கு இல்ல சார், அனு மேடத்துக்கு. லேட்டான ஆட்டோ கிடைக்காதுல்ல அனு மேடம்? சரிங்க சார், நான் கிளம்புறேன். வாங்க, நான் உங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்றேன். ஒரு நிமிஷம் அனு. நானும் வீட்டுக்கு தான் போறேன். உன்னை ட்ராப் பண்றேன். பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். அதான் அவங்களே போறேன்னு சொல்றாங்களே. நோ பங்கஜ், நானே ட்ராப் பண்றேன். லெட்ஸ் மூவ். பங்கஜ், நீ எங்க கூட வா, கார்ல போலாம். இல்ல சார், நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே. மே கம் இன் சார்? எஸ் மீரா. அனு, யூ ஆர் ஹியர்? மீரா. சார், தீஸ் ஆர் யுவர் மெடிசின்ஸ். யா. அனு, உனக்கு எக்ஸாம்ஸ் இல்லையா? இருக்கு மேம். சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாட்? நீ என்ன டாக்டரா? பேஷண்ட் விசிட் வந்துட்டு போக? இந்த மாதிரி விசிட் எல்லாம் சாருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? மீரா, இது ஜஸ்ட் ஒரு விசிட் இல்ல. அவ ஒரு வகையில டாக்டர் வேலையை தான் செஞ்சிருக்கா. அனு போட்டு கொடுத்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ. இந்த மருந்தெல்லாம் இப்ப எனக்கு வேண்டாம். தேவை இருந்தா அப்புறம் எடுத்துக்கிறேன். கீப் இட் வித் யூ. தேங்க்யூ மீரா. அனு, பங்கஜ், லெட்ஸ் லீவ். நீரஜ், இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். பத்திரமா வச்சுக்கோங்க. பங்கஜ்,